ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 800, 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு ஆகுதுன்னா 920 ஆகுதா. அப்போ அசலையும் இந்த 920ஐயும் மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 3 ஆண்டுக்கான வட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது 120. இந்த 120ன்றது வந்து 3 இயர்ஸ்க்கான வட்டி. இப்போ நமக்கு 1 இயர்க்கான வட்டி தேவை. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை 3 பண்ணா 1 இயர்க்கான வட்டி கிடைக்குமா. அப்போ 120/3 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 40. 40ன்றது வந்து 1 இயர்க்கான வட்டி. நெக்ஸ்ட் வந்து 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா I = PNR/100. ஐயோட வேல்யூ 1 இயர்க்கான வட்டி எவ்வளோ 40. அசல் வந்து 800 இன்ட்டு n வந்து 1 இயர் இன்ட்டு R/100 கேன்சல் பண்ணா R வந்து நமக்கு என்ன கிடைக்குது 5% கிடைக்குது. இது வந்து 1 இயர்க்கான R வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதே அசல் P வந்து அதே தான் 800, 3 ஆண்டுகளில் n = 3, வட்டி வீதம் வந்து 3% அதிகரிக்கிறாங்க. 5லிருந்து 3% அதிகரித்தா என்ன வரும், R = 5% + 3% வந்து 8% கிடைக்கும். இப்போ இதனுடைய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், ஃபர்ஸ்ட் I = PNR/100. அசல் வந்து 800 இன்ட்டு என்னோட வேல்யூ 3, 8/100 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 192 கிடைக்குது. இங்கே வந்து மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து வட்டி மொத்த தொகைனா அப்போது அமௌண்ட் = வட்டியும் அசலையும் ஆட் பண்ணோமா, 800 + 192 = 992 rupees. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.